மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கேரட் சட்னி செய்வது எப்படி என்று பார்ப்போம். பொதுவாகவே சட்னியில் வந்து நம்ம தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவோம். இது வந்து புது வகையாக கேரட் சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 50 ml எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க. காஞ்ச மிளகா வந்து அதில் போட்டுக்கிடுங்க. இஞ்சி, பூண்டு எல்லாம் வெட்டி வச்சுக்கிறது எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி பீஸ் வெட்டிக்கிறேன்ட்டு. உங்கள் இஷ்டம்தான். அந்த பீஸ் எப்படி வேணுமாலும் வெட்டிக்கலாம். சின்னதாக வெட்டிக்கலாம். ஈஸியாக வேணுண்டாக்கா வேகன்னு சொன்னாக்கா ஹை ஃப்ளேம் தேவையில்லை, மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஒரு ஹாஃப் கூட தேவையில்லை, ஒரு 35% வேகிற அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. அதான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், மணமாக இருக்கும், உடலுக்கு நல்லது. இது போல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து மார்னிங் டிஃபனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 வகையான சட்னி இருக்குது. அதை ஒன்று ஒன்றா நம்ம பிறகு பார்ப்போம். தேங்காய் வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் மூடிக்குள்ளே தேங்காவை ஆட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த சட்னி வந்துக்கிட்டு என்ன தான் இட்லி, நம்ம தோசை, சப்பாத்தி எது இருந்தாலும் சரி, நம்ம சட்னி வந்து அதோட ஆட் பண்ணி சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அடிக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா மிக்சிலேருந்து வெளியே வந்துடும் எல்லாம். அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. பாருங்கள், நல்லா பட்டு போல் அரைஞ்சி போய் நல்லா அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அது கலர்ஃபுல் மட்டும் இல்லை, டேஸ்டிங் கூட. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை நல்லெண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு தாளித்து அதில் போட்டு நம்ம எந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சமையல் குறிப்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப குறுகிய நேரத்தில் செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இன்னும் பல வகையான சட்னி வகைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர இருக்கிற டிஷ்ஷு வந்து அரபிக் டிஷ்ஷில் போடலான்ட்டு இருக்கேன். அது வரைக்கும் இணைந்தே இருங்கள்.